இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு அந்த மொபைல் அக்கௌண்ட் ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திகிட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்ட மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில் தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மக சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை. 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு, ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் பரிமலா. நான் ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை பிரிவினைலாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே, உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக, நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியினராய் இருந்தபடியினாலே ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்னார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு பூமி எங்கும் உலா வருகிற கர்த்தருடைய கண்கள். பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், தம்மை பற்றிய விஷயத்தில் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆசா என்கிற ராஜா ஆண்டவரிடத்திலே சகாயம் தேடுவதற்கு பதிலாக உலக ராஜாக்களிடம் சகாயம் தேடி போனபடியினாலே ஆண்டவருடைய உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் அவனை பார்த்து சொல்லுது, இதுக்கு மேல யுத்தங்கள் உனக்கு ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா இதுல ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில யுத்தங்களை நீங்க தவிர்க்கணும்னா ஆண்டவரை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கண்களுக்கு கீழாக உத்தம இருதயத்தோடு ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பார்வைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமான் என்று ஒரு நாளும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் தான் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. தம்மை பற்றி அப்படின்னு ஆண்டவருடைய விஷயத்துல உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மேல ஆண்டவருடைய வல்லமை விழும்படி பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்க இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு ஊர்ல வேலைக்கு போயிருக்கலாம், படிக்க போயிருக்கலாம். ஏன் நீங்க கூப்பிட்டு வராம இந்த நேரம் மதுபான கடையில போய் மது குடிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் உட்கார்ந்து ஆபாச படங்களை பார்த்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான இடத்துல கூட அவங்க இருக்கலாம். ஆனால் அவர்களையும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது தான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நீதிமொழிகள் 15:3 சொல்லுகிறது. அப்படின்னா நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நோக்கி பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நல்லா கவனிங்க, நல்லவங்களா இருந்தாலும் தீயவங்களா இருந்தாலும் அவங்க மேல ஆண்டவருடைய பார்வைப்படும். உண்மைதான், அவருடைய கண்களுக்கு ஒருவரும் தப்ப முடியாது. எவ்வளவு ரகசிய அறையிலே போய் நீ பாவம் செய்தால் இதை யாரும் பார்க்க முடியாது, இங்க கேமரா இல்லை, ஆளே நடமாட்டம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருந்தாலும், எல்லாம் மூடி வச்ச இடமா இருந்தாலும், எல்லா இடமும் ஆண்டவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவரை மறைச்சி நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. உன் மனைவியை மறைச்சு நீ என்ன வேணாலும் செய்யலாம், உன் பெற்றோரை மறைத்து நீ என்ன வேணாலும் செய்யலாம், உன்னுடைய புருஷனை மறைத்து நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஊழியக்காரனை மறைச்சு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களை யாரும் மறைக்க முடியாது. அவருடைய கண்களுக்கு யாரும் தப்ப முடியாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவரையும் தீயவரையும் பார்க்கும்படி அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவுகிறது. இதை ஞானியாகிய சாலமோன் நீதிமொழிகளிலே எழுதுகிறார். ஆனால் நம்ம வாசிச்ச இந்த மூல வசனம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் ஆசாவை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரிடத்திலே தனக்கு உதவி கேட்பதற்கு பதிலாக தேவையில்லாத ஒரு ராஜாவிடத்திலே உதவி கேட்டபடியினாலே அதுக்கு பிறகுதான் அவனுக்கு யுத்தங்கள் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா யுத்தம் இல்லாமல் யுத்தத்திற்கு முடிவை கொண்டு வரவும், யுத்தம் இல்லாமல் வாழணும்னா நீங்க எப்பொழுதும் உதவி கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க போய் நிற்க வேண்டும். ஆண்டவர் தான் உங்களுக்கு சரியான ஆட்களை அனுப்புவார், ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவரை தான் நீங்க நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியும். சில நேரங்களில் நமக்கு உதவியாக நம்ம வரவழைக்கிறவங்களே நமக்கு விரோதமாய் மாடி விடுகிறத இந்த நாட்களிலே நாம் நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவினை வந்துருச்சு.
அப்போ அவங்க ரொம்ப நம்பிக்கையான தனக்கு நெருக்கமான ஒரு நண்பரை கூப்பிட்டு இவர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்திலேருந்து யாராவது போயாச்சுன்னா குடும்பத்தார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சலாம், வெளியே இருந்து ஒரு ஆள் போய் எங்கள் காரியத்தை நீங்கள் போய் எங்கள் சார்பில் நீங்கள் நியாயம் பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெருங்கின நண்பர் ஒருவரை அவங்க எல்லா காரியத்தையும் நடந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அங்கே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை ஒன்றாக இணைக்கும்படி முயற்சித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? ஏற்கனவே எந்த நண்பன் நம்பிக்கைக்குரியவன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவன் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்தில் எப்போவோ ஒரு காலத்தில் அவனுக்கு விரோதமாக இவங்க செயல்பட்டது நிமித்தம் ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். அது இவங்களுக்கு தெரியாது. பார்க்குறதற்கு ரொம்ப பழக்கமாக இருந்தது போல இருந்தவன் இவன் போய் என்ன பண்ணிட்டான், இவங்களுக்கு சாதகமாக பேசுறதுக்கு பதிலாக அந்த குடும்பமே அப்படித்தான், எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையாக பேசி இருக்கிற கலவரத்தை கூட கொஞ்சம் கிளப்பி விட்டுட்டு வந்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதான் சொல்கிறேன், சில நேரங்களில் நம்ம நம்பி அனுப்புகிறவர்கள் கூட அங்கே போயிட்டு நமக்கு விரோதமாக செயல்படலாம். அப்படியானால் நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருக்கிறார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரிடத்திலே தான் நீங்கள் சொல்ல வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரியாளை ரகசியமாய் விலக்கி விடுவதற்கு டிசைட் பண்ணிட்டான். அவங்க 2 பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. திருமணம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனது நிமித்தம் அவளை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு சந்தேகம். அவனுடைய இருதயத்தில் அவன் நீதிமானாக இருந்தபடியினால அவளுக்கு மனசு கஷ்டப்படாமல் சைலண்டாக அப்படியே ஓரங்கட்டணுன்னு தீர்மானித்திருந்தான். ரகசியமாய் விலக்கி விட தீர்மானித்திருந்தான். அவளுடைய இருதயத்தை துக்கப்படுத்தவும் கூடாது, அதே நேரத்தில் இவளை தான் திருமணம் செய்யவும் தயாராக இல்லை சூழ்நிலையிலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் யோசேப்பை சந்திக்க போனார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திச்சாருன்னா அதுக்கப்புறம் அவங்க எஸ்கேப் ஆகவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சந்திச்சு நேரடியாக கப்ரியேல் தூதனான் சொல்றாரு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று சொன்னார். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறபடியினாலே தான் இந்த யோசேப்பு என்ன மனநிலையில் இருக்கிறன்றது ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுஷனை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுஷனை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சோதித்து அறிகிறது என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே எக்ஸாமின் தம் என்று போடப்பட்டிருக்கு. எக்ஸாமின் தம்னா ஆண்டவருடைய இமைகள் உங்களை பார்த்தாலே உன் மனசுல என்ன ஓடுது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, எந்த உறுப்புல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எல்லாமே ஆண்டவருடைய இமைகள் உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்குது. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவும் பொழுது அவருடைய இமைகள் யோசேப்பை கூர்ந்து கவனிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து அவர் கண்டு கொண்டது என்ன? இவனுடைய இருதயத்திலே தன் மனைவியை விலக்கி விடுவதற்கு மனதாயிருக்கிறான். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அவருடைய எண்ணங்கள் யோசனைகளை சோதித்து அறிகிறபடியினால ஆண்டவர் தெரிஞ்சு நேரடியா யோசேப்புடைய அம்மாவிடத்திலே அப்பாவிடத்துல யாரிடத்துல போல ஸ்ட்ரைட்டா சந்திக்க வேண்டியவங்களை சந்திப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். சுத்தி வளைச்செல்லாம் வரவே மாட்டார். அவருக்கு சுத்தி வளைச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்ட இதில் யார் டிசிஷன் எடுக்கணும், யாரு பிரச்சனையோட இருக்கிறா, அவனை நேரம் சந்திச்சு உன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று ஒரு வார்த்தை சொன்னான். அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் முதல்ல அவர் செய்த காரியம் நேர போய் தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டு அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள், ஒற்றுமையாய் வாழ்ந்தார்கள். பாருங்க, விலக்கப்பட வேண்டிய முறிய வேண்டிய ஒரு குடும்பம் ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருந்தபடியினாலே உத்தம இருதயத்தோடு விளங்கின நடந்து கொண்ட அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் நேரடியாக தூதனை அனுப்பி பேசி அந்த 2 பேரையும் சேர்த்து வைத்து ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாகிற பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இல்லாவிட்டால் அவ்வளவு பெரிய மேன்மை அவன் இழந்திருப்பான்.
இன்னைக்கு யோசேப்புன்னு பேர் வைக்கிறதுலேயே ஒரு சிலருக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஏசப்பாவுடைய அப்பா பேரை எனக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசேப்புன்ற பேரை ஜோசப் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்க, ஏசப்பாவுடைய அப்பா அப்படின்ற பாக்கியம், யோசேப்பு ஜோசப் என்கிற பாக்கியம் அவருக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னாச்சுன்னா, அவர் தவறான முடிவெடுக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய இமைகள் அவரை சோதித்து அறிந்து அவருடைய மனநிலையை அறிந்து டக்குன்னு ஒரு சேஞ்சஸை கொடுத்தார். நல்லது நடந்துச்சு. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யார்கிட்ட ஆண்டவர் நேரடியாக பேசினா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், பிள்ளைங்க வாழ்வாங்க, உடன்பிறப்புகள் வாழ்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரே அந்த காரியங்களிலே தலையிட்டு உனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணுவார். ஏன்னா தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமையை அளிக்கும்படி பூமி முழுவதும் ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உலகத்தினுடைய வரலாற்றை இரண்டாக பிரித்தது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிமு கிபி உலக வரலாற்றையே புரட்டி போட்டு இரண்டாக பிரித்தெடுத்து பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசத்தை கொண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய சட்டத்திட்டங்களை, நியாயங்களை கர்த்தர் நமக்காக கொண்டு வந்தார். இன்றைக்கு அவருடைய கண்களிலே பதிந்திருக்கிற, அவருடைய பார்வையிலே பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும், முன்பிருந்த சீரிருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜெபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் இதே போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை திக்கற்றவனாக, திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம், உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது, உன்னை கேவலமாய் பேசும்போது, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம். அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல, குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல. ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே, உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள், இதுவே உனக்கு இரட்சணிய நாள், இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா. என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். கனம் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும். சினைமையால் சொன்னால், என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது. என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக, சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. தொடர்ந்து நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம்.
மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.